ஏய், நான் ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம கடுப்பா இருக்கேன், என்ன தூங்க விடுங்கப்பா. யாரு? ஏய், உங்க அம்மா எங்க இருக்காங்க? என்னோட அம்மா எதுக்கு? உங்க அம்மா பெரிய தைரியசாலியாச்சமே, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஏய், என்னப்பா வாயை பண்ற மூடி நீ? இல்ல சுற்றுவேன். கத்த மாட்டேன். ஒழுங்கா பதில சொல்லிடு. சொல்லு. தலையில எடுத்து கை வர எடு. சொல்றி. யாரா நீங்க? ஏய், 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 அவளை ஏய், எடுறா. ஏய். விடு. அமைதியா அவளை இரு. விடு. மரியாதையா வாயை மூடிட்டு வெளியே வா நீ. ஒண்ணும் பண்ணாதீங்க. இல்லைன்னு வச்சுக்க. போ. டேய், அவளை மேல கை வைக்காதீங்க. ஏய், ஏய். பண்ணாதீங்க. ஓடி, எதுக்கு அத்தாவை எதுக்கு போ கேளுங்க. சொல்லல. அவளை போ. எதுவும் பண்ணாதீங்க. கெஞ்சி கேக்குறேன் பா, அவளை ஒண்ணும் வாயை பண்ணாதீங்க. மூடி. அவளை சும்மா விடுங்க. சொல்லிட்டே இருக்க விடுங்க. மாட்டோம். ரூபாலி, ரூபாலி. ஏய், மரியாதையா ஒழுங்கு என்ன விடுங்கடா. மரியாதையா வாயை மூடிட்டு வா. வான்னு டேய். சொல்றேன்ல. ஓடிட்டு போடி. ஓவரா கத்துறன்னு வச்சுக்க. போட்டு விடுன்னு சொன்னேன். போயிட்டே இருப்பேன். ஒழுங்கா வந்துரு. விடு. ஓடின்னு சொல்றேன்ல. போடி. கையை எடுக்கல, நான் உன்னை சாவடிச்சிட சொல்லிட்டேன். ஏய். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? துப்பாக்கியெல்லாம் வச்சு பாவப்பட்ட பொண்ணை மிரட்டுறீங்க. அதுவும் என் கண்ணில் வேற பட்டுட்டீங்க. தேவையில்லாம எனக்குள்ள இருக்கிற மிருகத்தை நீங்க தட்டி எழுப்பிட்டீங்கடா. ஏய், போய் அவன் தலையில தட்டுறா போடா. தலையில தட்டி அனுப்புறதுக்கு நான் என்ன ஸ்கூல் பையனா? என் தலையை தட்டணும்னா முதல்ல உனக்கு கை இருக்கணும்டா. ஏய். ஏய். லோக்கல்ரா. இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கிற லோக்கல்ரா. அப்படிலாம் சொல்லாத. அவன் செம ஸ்ட்ராங். அவனை இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றணும், இல்லைன்னா நமக்கு பலம் மிஞ்சாது. இப்போ நம்ம விளையாடிட்டு இருக்க விளையாட்டை கொஞ்சம் மாற்றி விளையாடுவோம். இத பத்தி வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. இந்த இடத்த பத்தி மட்டும் கிடையாது, இந்த இடத்தோட பலத்தை பத்தியும் தான். ஏன்னா ஒருத்தனுடைய பலம் தான் அவனுடைய விதியை தீர்மானிக்குதுங்கிறத நான் நம்புறேன். அப்பா, ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்காங்க. வர சொல்லு. ஸ்டேஷன்ல இருந்து எதுக்காக ஆள் வந்திருக்காங்க? எனக்கு தெரியல. ஆஃபீஸர், நீங்க எந்த வேலையும் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா குற்றங்களே இல்லை, குற்றவாளிகளும் இல்லை. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? நீங்க என்ன திடீர்னு இந்த மாதிரி சொல்றீங்க? குற்றமும் இருக்கு, குற்றவாளிகளும் இருக்காங்க. அதனால தான் இப்போ போலீஸ் எல்லாம் இல்லை. ஏன் சார், ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்ன? பிரச்சனை இல்லாதப்ப நீங்க ஏன் இங்க இல்லைங்கிறது பிரச்சனையே கிடையாது. மேடம், ஒரு உதவி பண்றீங்களா? கொஞ்சம் நீங்க பியூட்டி பார்லருக்கு நேரம் ஒதுக்கினா நல்லா இருக்கும். நான் மிஸ் அஸ்மா. பியூட்டி பார்லர் எனக்கு பிடிக்காது, டியூட்டி பார்லர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு புது கிரிமினல் இங்க வந்திருக்கிறான். சின்ன புள்ள மாதிரி நிறைய தப்புங்களை பண்றான். ஆனா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். போனது போயிடுச்சு, ஆனதும் ஆயிடுச்சு சார். இனி வரப்போறத மட்டும் யோசிப்போம். அதுக்குன்னு பர்சனல் விஷயத்துல தலையிடுறவன் எல்லாம் சும்மா விட முடியாது. நிலத்தை உழுதாச்சுரா தம்பி. உழுதுட்டாலே அந்த நிலத்தோட அழகு போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால நிலத்தை சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். பண்ணிடலாம் சார். எதுக்கு நிலத்தை மட்டும் சுத்தம் பண்ணிக்கிட்டு, சுத்தம் பண்றதோட சேர்த்து அந்த நிலத்தை கூறு போட்டும் வித்துடுவோம். தேங்க்யூ வெரி மச். இப்போ நீங்க போலாம். அஸ்கர், நல்லா நிமிர்ந்து பாரு. இது வெறும் நிலம் மட்டும் கிடையாது, இது மக்கள். நிலம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க சொல்றதுலாம் ரொம்ப சரிதானே. கண்ட்ரோல் பண்ற கயிறு மட்டும் இப்போ கொஞ்சம் டைட்டான மாதிரி தான் எனக்கு பட்டுக்கிட்டே இருக்குண்ணே.
அதே மாதிரி ஷிகோல் பாங்கோட கைகள் இப்ப பிறந்தது லோக்கி நகர்ல கிடையாது. எனக்கு ஒண்ணு தோணுது, இந்த வாட்டி முக்தாரை வேணா நம்ம நாமினேட் பண்ணலாமா? எல்லா அப்பனுடைய ஆசையும் தன்னோட பையன் பொறுப்பா இருக்கணுங்கிறது மட்டும்தான். எனக்கும் அதான் ஆசை. ஆனா பதவியில் இருக்கிறதுக்கு இந்த பொறுப்பு நிச்சயமா பத்தாது. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுவும் சரிதானே, போக போக தம்பி சரியாயிடுவாரு. அரசியலுக்குள்ள போகும்போது இவன் ஸ்ட்ராங்கானா இவனை சுத்தி நடக்கிற அரசியலும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது 2 விதமான முடிவை கொடுத்துரும். ஏன்னா அப்படி? அதான் நாம இருக்கோம்ல. கரெக்டு தான். நான் இதை பத்தி உங்ககிட்ட கண்டிப்பா பேசணும் தம்பி. என் மனசுல ரொம்ப நேரமா ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. என்னன்னு கேட்க மாட்டியா? என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு 20%, எனக்கு 10% தானா? அப்புறம் எனக்கு இந்த இடத்துக்கு என்ன இருக்கு? அதனால தான் கேட்டேன். தடவை ஒருத்தங்களை லவ் பண்றாங்கன்னா அதை பத்தி என்ன நினைப்பீங்க? அட நம்ம ரூபாளி, அதான் அங்க பாருங்க, அவகிட்ட போய் இதை கேட்போம். சரி, ஓகே, நீ வீட்டுக்கு கிளம்பு. நீ ரூபாலியை பத்தி யோசிக்காம இருக்கியான்னு நானும் பார்க்கறேன். கண்டிப்பா நீங்க போங்க, நான் கிளம்புறேன். சரி. ஏய், இங்க என்ன பண்ற? சோனக்கி. யார் அது? யாருன்னா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல, அதான் நான் கேட்டேன். உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல, தெரியல. ஆடம் முட்டாளே, அங்க இருக்கா பாரு. அவ உன் கண்ணுக்கு தெரியறாளோ இல்லையோ, நான் இதை பண்ணதான் போறேன், அங்க பாரு. அட கடவுளே, அது ஜொனாக்கி கிடையாது, அது மாஷா. அட பைத்தியக்காரா, அது ஜொனாக்கி தாண்டா. அவ உனக்கு ஜொனாக்கியா? அப்படி நான் முட்டாள்னு அர்த்தம். ஏன்? ஜொனாக்கி நிஜமாவே முட்டாள் தானே? அவளை பத்தி என்ன நினைக்கிறேன் நானும் பாக்குறேன். எனக்கும் தெரியும், என் மனசுல யாரு மேலாம் காதலும் இல்லை. நான் அப்படி பாக்குறேன். நாசமா போச்சு. என்னது? நீதான். நான் அப்படி என்ன பண்ண? லவ் பண்றிய? யார் சொன்னா? ஆன்ட்டி. என் அம்மா சொன்னாங்களா? ஆமா. அம்மா! என்ன யோசிச்சுனுங்கிற? யோசிக்கலாம்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இன்னும் சாப்பிடல. எவ்வளோ பேராசை பிடிச்ச பையனை நான் சத்தியமா பார்த்ததே இல்லை. டேய், சிகரெட் பிடிக்காத. ஏன்? அது எனக்கு வலிக்கும். நீயா பிடிக்கிற? நான் தானே பிடிக்கிறேன். டேய், பிடிக்காதன்னு சொல்லினுக்கிறேன்ல. உனக்கு எந்த அளவுக்கு வலிக்கும்னு செக் பண்ண பார்த்தேன். எப்பவுமேலாம் வலிக்காது, ஆனா இப்போ வலிக்குது. ஏன்? ஏன்னா இந்த வலியெல்லாம் நிச்சயமா ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உனக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்காங்கன்னா நீ அவங்க கிட்ட நிறைய கேட்க வேணாம். ஏன்னா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் நீடிக்கும். அது ஆளும் சரி, காதலும் சரி, அவ்வளவுதான். ஒருவேளை காத்தடிச்சு எல்லாமே கலைஞ்சு போச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவ? அப்பயும் இந்த மாதிரி தத்துவம் தான் பேசிக்கிட்டு இருப்பியா? சொல்லு.
அலையக்கூடாதுன்னா கையை பிடிச்சுன்னு இல்லை. உன் கூட சேர்ந்து நானும் வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து காத்துல அப்படியே பறந்துன்னு போயிடலாம். இந்த காத்து மட்டும் அடிக்கலன்னு வையேன், நான் உன் கூட இருந்திருக்கவே மாட்டேன். எங்கேயோ ரொம்ப தூரத்துல அப்படியே வானத்துல காத்துட்டு இருந்திருப்பேன். நான் வானத்துல ரொம்ப தூரத்துக்கு போறதுக்கு முன்னாடி உனக்காக காத்துட்டு இருப்பேன்.